ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல் பயிற்சி 7.3ல் 4th சம் பார்க்கலாம். ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரம் 6 சென்டிமீட்டர் ஆரமுடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரம் 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது. இது முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஓர் உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரோட கன அளவை காண்க. அதாவது உருளையோட ஆரம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அந்த 6 சென்டிமீட்டர் ஆரமும் 18 சென்டிமீட்டர் உயரமும் உடைய ஒரு உருளையில் அடிப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அரைக்கோள வடிவ 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைக்கோளமும் ஒரு கூம்பும் இணைந்த உருவங்கள் கொண்டு அந்த உருளைக்குள்ளே வைக்கும்போது அந்த உருளையோட அடிப்பரப்பை தொடுமாறு வைக்கும்போது என்ன ஆகுதான், தண்ணி எவ்வளோ வெளியாகுது. ஓகேங்களா? அந்த நீரோட வெளியேறும் நீரோட கன அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாங்களா? அப்போது இதுதான் அந்த படம். உருளை என்ன சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஆரம் 18 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு உருளை இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கூம்பும் அரைக்கோளமும் இணைந்த ஒரு உருவம் வைக்குமா. அந்த உருளை ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே இந்த கூம்பும் அரைக்கோள வடிவமும் இணைந்த உருவங்களை உள்ளே வைக்கும்போது வெளியேறும் இல்லைங்களா தண்ணி, அந்த வெளியேறும் தண்ணியோட கன அளவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ வெளியேறும் தண்ணியோட கன அளவு எப்படி இருக்குன்னா, இந்த கூம்போட கன அளவும் இந்த அரைக்கோளத்தோட கன அளவையும் கூட்டணமா கிடைக்கிற கன அளவு வெளியேறும் கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது வெளியேறும் நீரோட கன அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். பார்க்கலாங்களா? இப்போ அரைக்கோளத்தின் ஆரம் 6 சென்டிமீட்டருங்களா, கூம்போட ஆரமும் 6 சென்டிமீட்டர், உருளையோட ஆரமும் 6 சென்டிமீட்டர், உருளையோட உயரம் என்ன சொல்லியிருந்தாங்க, 18 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த கூம்போட உயரம் என்ன சொல்லியிருந்தாங்க, 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போது அரைக்கோளம்னாவே அதோட ஆரமும் உயரமும் சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த வெளியேறும் நீரோட கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அந்த திண்ம அரைக்கோளத்தோட கன அளவையும் கூம்போட கன அளவையும் கூட்டினோமா அதுதான் வெளியேறும் நீரோட கன அளவுக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போது அரைக்கோளத்தின் கன அளவு என்னது, 2/3 பை ஆர் கியூபுங்களா, ப்ளஸ் கூம்போட கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சு. சரிங்களா? இப்போது இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே பை, இங்கேயும் பை, இங்கே ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர் கியூப் இருக்குது. அப்போ பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 3 காமனாக வெளியே எடுத்துக்கலாங்களா. ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும். ஆர் கியூபில் ஆர் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒரு ஆர் இருக்கும், ப்ளஸ் 1/3 வெளியே வந்துருச்சு, பை ஆர் ஸ்கொயரும் வெளியே வந்துருச்சு. அப்போ ஹெச் மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போது பையோட மதிப்பு என்ன, 22/7ங்களா, வகுத்தலில் ஆல்ரெடி 3 இருக்குது. ஆரம் என்ன நமக்கு தெரியும், 6ங்களா, 6 × 6 ஏன்னா ஆர் ஸ்கொயர். அடுத்தது 2 × 6ங்களா, ஆரத்தோட மதிப்பு, அதாவது கூம்போட கன அளவுக்கான ஹெச்சோட மதிப்பு என்ன, 12ங்களா, 12. இப்போது இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணலாங்களா, 1 3 2 6, இங்கே 6 2 12, 22 × 12ன்னு இருக்குது, டிவைடட் பை 7. இங்கே என்ன இருக்குது, 6 2 12, 12யும் 12யும் கூட்டினா நமக்கு 24ன்னு கிடைக்குங்களா. இதுவும் பெருக்கல்ல இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கலாங்களா. பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், முதல்ல இந்த 24யும் 12யும் எடுத்து பெருக்கலாம். பெருக்கினா என்ன வரும், 4 2 8, 2 2 4, 4 2ங்களா, அப்போ 8 8 2. நெக்ஸ்ட்டு இந்த 22ஆல் பெருக்கலாங்களா. 22ஆல் பெருக்கும்போது 8 2 16, ரிமைனிங் 1, 16 1 17 7 மீதி 1, 2 4 1 5. அப்போது இங்கேயும் 576 தான் வரும். ஏன்னா 2ஆலே தானே பெருக்க போகிறோம். ரிமைனிங் என்ன வரும், 6, 12 13க்கு 3 மீதி 1, 8 8 5 13 மீதி 1 6, அதாவது 6336 வகுத்தல் 7ங்களா. இதை வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா, 4 7 என்ன வரும், 9 63ங்களா. ரிமைனிங் அதாவது இங்கே 0 வரும் அடுத்து, ஏன்னா இங்கே வகுப்படாது. அடுத்து இங்கே 36 இருக்குது, என்ன வரும், IL 35,
ரிமைனிங் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துறோமா, ஓரேல் 7, 7 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 3, 0 சேர்த்துறோமா, ஆல்ரெடி புள்ளி வச்சாச்சு. 4 28ங்களா, 4 28, ரிமைனிங் 2 இருக்கும். 2 14, ரிமைனிங் 6, இந்த மாதிரி போகும். நமக்கு புள்ளிக்கு அடுத்து 3 ஸ்தானம் எடுத்துக்கலாங்களா, 1 4 2. ஓகேங்களா. இது வந்து அடுத்து என்ன பண்ணலான்னா, புள்ளிக்கு அடுத்து நம்ம 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஏன்னா 2வது ஸ்தானத்தை நம்ம முழு நம்பராக, அதாவது 2வது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் என்னது 5 அல்லது 5 விட அதிகமாக இருந்தால் இங்கே 1 கூட்டிக்கலாங்களா. ஆனால் இங்கே வந்து 2 தான் இருக்குது. 5 விட குறைவாக்குறதுனால நம்ம 1 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். கன சென்டிமீட்டர், இதுதான் வந்து வெளியேறிய நீரோட கன அளவு. ஓகேங்களா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.